வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வேற லெவல்ல ஒரு அனிமே ஸ்டோரியோட ரீகேப் பார்க்க போறோம். எல்லாரும் ரெடியா? தம்ஸ் அப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி, கதைய ஆரம்பிப்போமா? ஆரம்பத்துல குயின்லிங்க பிடிச்சிருந்த அந்த பெரிய ஆளு அவளை பார்த்து சொல்றான், உன்னைய கருப்பு சந்தையில வித்து நிறைய காசு பார்க்க போறோம். அப்ப பின்னாடி இருந்து ஒரு வயசான ஆளு சொல்றான், டேய், அவளை ஒழுங்கா புடிடா, அந்த உருமாறின பொண்ணை நீ டேமேஜ் பண்ணிடுவ. அப்படி டேமேஜ் ஆயிட்டா நமக்கு அதிக காசு கிடைக்காது. அப்போ அவங்க பின்னாடி இருந்து ஒரு மஞ்சள் முடி பையன் சொல்றான், நீங்க விக்கிறதுக்கு முன்னாடி அந்த உருமாறின பொண்ண என்கிட்ட கொஞ்ச நேரம் விளையாட கொடுக்க முடியுமா? ஆனா அவங்க டீம்ல இருந்த ஒரு பொண்ணு குயின்லிங்கோட அழக பார்த்து பொறாமப்படுறா. குயின்லிங் கிட்ட போய் அவ கண்ணுக்கு பக்கத்துல கத்திய வச்சு சொல்றான், உன்னோட இந்த அழக நான் உன்கிட்ட இருந்து புடுங்கிடுவேன். இதை கேட்டதும் குயின்லிங் பயந்து போய் தன்னோட கிளைகளால எல்லாரையும் அடிச்சு தள்ளுறா. குயின்லிங்கோட கிளைகளோட பவர் அவ்ளோ அதிகமா இருக்கு. ஒருத்தனோட உடம்பை 8 தடவை கிளைகள் ஊடுருவி போயிருச்சு. அந்த ஆள் அங்கேயே செத்துட்டான். குயின்லிங்கோட இந்த புது சக்திய பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ குயின்லிங்கோட கண்ண நோண்ட போன அந்த பொண்ணு கத்திட்டு சொல்றா, இது மியூட்டேஷன் ஆனதுனாலதான் தனக்கு பவர் மேல கண்ட்ரோல் இல்ல. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தாக்கினா கண்டிப்பா அவளை ஜெயிச்சிடலாம். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குயின்லிங் மேல பாயறாங்க. அப்போ திடீர்னு அவங்க டீம்ல இருந்த ஒருத்தனோட தலை தனியா விழுந்துடுச்சு. இத செஞ்சது யாருமில்ல, நம்ம கோல்டன் ஆண்ட் தான். கோல்டன் ஆண்ட் அந்த மனுஷங்கள பார்த்து ரொம்ப கோவமா கத்துது, மனுஷங்களா, உங்களுக்கு இவ்ளோ தைரியம் எப்படி வந்துச்சு? என் எஜமானோட காட்டுக்குள்ள என் பெர்மிஷன் இல்லாம நுழைஞ்சிட்டீங்க. கோல்டன் ஆண்ட் மனுஷங்க பேசுற மொழியில பேசுறத பார்த்து எல்லாரும் பயந்துட்டாங்க. சில பேரு அவனோட விரல்ல இருந்த துப்பாக்கியால கோல்டன் ஆண்ட நோக்கி சரமாரியா சுட்டாங்க. ஆனா கோல்டன் ஆண்டோட தோல் அவ்ளோ தடிமனா இருந்துச்சு. அந்த கோல்டன் ஆண்டோட உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட விழல. கோல்டன் ஆண்ட் ரொம்ப வேகமா அந்த பையனோட உடம்ப ஊடுருவி போய் அவன் பக்கத்துல நின்னு தன்னோட வெற்றிய கொண்டாடிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த பையன் அவன்கிட்ட இருந்த கிரனைட்டை எடுத்து வெடிக்க வச்சுட்டான். இந்த கிரனேட்டோட பவர் அவ்ளோ அதிகமா இருந்துச்சு. கோல்டன் ஆண்ட் அந்த வெடிச்சத்தத்துல தூரமா தூக்கி வீசப்பட்டுச்சு. கோல்டன் ஆண்டோட உடம்புல நிறைய விரிசல்கள் விழுந்திருந்ததை நம்ம பார்க்க முடியுது. கோல்டன் ஆண்ட் சொல்லுச்சு, இந்த இடத்துல நான் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன். ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு அவன் மேல வந்துட்டான். தன்னோட கத்தியால கோல்டன் ஆண்ட தாக்கிக்கிட்டே சொன்னான், உன்ன மாதிரி இருக்கிறதுக்காகத்தான் இந்த கிரனேட்டே செஞ்சிருக்காங்க. உன்ன மாதிரி ஒரு மிருகத்துக்கு ஒரு கிரனேட் போதும்னு சொல்லிட்டு தன்னோட கத்தியால கோல்டன் ஆண்ட தாக்க ஆரம்பிச்சுட்டான். நாலா பக்கமும் ரத்தமா தெரிஞ்சு அவளோட கத்தி கோல்டன் ஆண்டோட கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னுடுச்சு. உண்மையில குயின்லிங் தன்னோட கிளையால அந்த பொண்ண கொன்னுட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு குயின்லிங்க காட்டுறாங்க. அவ கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. குயின்லிங் அழுகிறத பார்த்து கோல்டன் ஆண்ட் அவள அழவேணான்னு சொல்லுது. ஆனா குயின்லிங் நிக்க மாட்டேங்கிறா. அழுதுகிட்டே சொல்றா, நான் முதல் தடவை ஒரு மனுஷனை கொன்னிருக்கேன். இந்த ஃபீலிங் ரொம்ப அருவருப்பா இருக்கு. நான் ஒரு கொலைகாரியா மாறிட்டேன். குயின்லிங் இவ்ளோ தப்பா பேசுறத பார்த்து கோல்டன் ஆண்ட் அவளுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுது. குயின்லிங், நீ அந்த மனுஷனை கொன்னதுல எந்த தப்பும் இல்ல. நீ அவனை கொல்லாம இருந்திருந்தா நாம 2 பேரும் அங்கேயே செத்துருப்போம். கோல்டன் ஆண்ட் பேசுறத கேட்டு குயின்லிங் கொஞ்சம் அமைதியா ஆகுறா. அப்போ கோல்டன் ஆண்ட் மறுபடியும் குயின்லிங் கிட்ட கேக்குது, குயின்லிங், உனக்கு உன் ஃபேமிலி ஞாபகம் வருதா? அதுக்கு குயின்லிங் சொல்றா, எனக்குன்னு யாரும் இல்ல. நான் ஒரு அனாதை. நான் தனியாதான் வளர்ந்தேன் சொல்லிட்டு கொஞ்சம் சோகமா ஆயிடுறா. அப்போ கோல்டன் ஆண்ட் குயின்லிங் கிட்ட சொல்லுது, குயின்லிங், நீ மறந்துட்ட, உனக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு. நம்மளோட மொத்த ட்ரீ கார்டியன் ஃபேமிலியும் உன்னோட ஃபேமிலி தான். இத கேட்டதும் குயின்லிங் ரொம்ப எக்ஸைட் ஆகி கோல்டன் ஆண்ட் பெரிய பெரிய கண்ணால பாக்குறா. கோல்டன் ஆண்டும் குயின்லிங்கோட இந்த மாதிரி நடவடிக்கையால வெட்கப்படுது. அதுக்கப்புறம் சீன் மாறுது. லிங்பேங்க காட்டுறாங்க. லிங்பேங் குயின்லிங் கிட்ட கேக்குறான், குயின்லிங், இது உண்மையா? நீ உண்மையிலேயே இந்த மிருகங்கள் மலையில உன் லைஃப் லாங் இருக்கணும்னு நினைக்கிறியா? இந்த மிருகங்களை உன் குடும்பமா ஏத்துக்கிட்டியா? அதுக்கு குயின்லிங் சொல்றா, ஆமா, இது 100க்கு 100 உண்மை. நான் மிஸ்ட்ரி மவுண்டன்ல தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா. ஆனா லிங்பெங்குக்கு குயின்லிங்கோட பதில்ல திருப்தி இல்ல. அவ மிஸ்ட்ரி மவுண்டன் மிருகங்களை தன் குடும்பமா ஏத்துக்க முடியாதுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னா இந்த மிஸ்ட்ரி மவுண்டனுக்கு வெளியில அவளுக்கு ஒரு குடும்பம் இருக்கு. ஒருவேளை அவளோட குடும்பம் இன்னும் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் இந்த மிஸ்ட்ரி மவுண்டனை விட்டுட்டு அவ குடும்பத்துக்கிட்ட போகணும்னு நினைக்கிறான். உலகத்துல உருமாறின மிருகங்களோட எண்ணிக்கை கண்டினியூஸா அதிகமாக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. மிருகங்களோட அட்டாக் மனுஷங்களோட நாகரிகத்தின் மேல ரொம்ப காமனா ஆயிடுச்சு. இந்த காலத்தை மனுஷங்க இருண்ட காலம்னு வச்சிருக்காங்க. சீன் மாறுது. ஃபெடரேஷனோட மீட்டிங் ஹால் காட்டுறாங்க. அப்போ ஃபெடரேஷனோட தலைவர் சுய் ஹாங் தன்னோட சயின்டிஸ்ட உலகத்தோட நிலவரத்தை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாரு. டாக்டரும் நிலவரத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. தொடர்ந்து மிருகங்களோட ஆன்மீக சக்தி அதிகமாகிட்டே போகுது. ஒவ்வொரு மாசமும் இந்த ஆன்மீக சக்தியோட எண்ணிக்கை டபுள் ஆகுது. இது கேட்டதும் அங்க இருந்த எல்லாரும் பயந்துடுறாங்க. அப்போ ஃபெடரேஷனோட கமாண்டர் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட கேள்வி கேக்குறாரு, மிருகங்களோட இந்த எவல்யூஷன் எப்போ முடியும்? இல்ல இதுக்கு முடிவே இல்லையா? அதுக்கு அந்த சயின்டிஸ்ட் சொல்றாங்க, இது இப்பதான் பிகினிங்.
இன்னும் 10 நாள்ல ஆன்மீக சக்தியோட செகண்ட் வேவ் வரப்போகுது. அந்த செகண்ட் வேவுக்கு அப்புறம் மிருகங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். இங்க இருக்கிறவங்க அந்த செகண்ட் வேவ சமாளிக்க முடியலைன்னா அப்பவே செத்துடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆன்மீக அலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வேவ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மனுஷங்களும் மிருகங்களும் உருமாற ஆரம்பிச்சாங்க. செகண்ட் வேவுக்கு அப்புறம் முன்னாடியே உருமாறின மிருகங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். எந்த மிருகத்தால இந்த உருமாற்றத்தை தாங்கிக்க முடியலையோ அது அப்பவே செத்துடும். மீட்டிங் ஹால்ல இருந்த எல்லாரும் ஆன்மீக வேவ பத்தி கேட்டு ரொம்ப பயந்துடுறாங்க. அப்போ ஃபெடரேஷனோட தலைவர் அவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒன்னு காட்டணும். இப்போ ஃபெடரேஷனோட தலைவர் அவங்களுக்கு என்ன காட்ட போறாருன்னு நமக்கு இன்னும் தெரியல. மத்த பக்கம் மிஸ்ட்ரி மவுண்டன்ல ஜியூவையும் ஷாவுகிங்கையும் காட்டுறாங்க. ஜியூ ஷாவுகிங்க கூட்டிட்டு மண்ணுக்குள்ள ஆழமா போயிட்டு இருக்கான். ஷாவுகிங் ஜியூ கிட்ட கேக்குறா, அப்பா, நீங்க என்ன எங்கே கூட்டிட்டு போறீங்க? அதுக்கு ஜியூ சொல்றான், நாம ரொம்ப சீக்கிரம் அந்த இடத்துக்கு போயிடலாம். அப்போ ஒரு பெரிய வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சத்தோட அவங்க கடைசியா அந்த குகைக்கு போயிடுறாங்க. அதை பார்த்து ஷாவுகிங் சொல்றா, அப்பா, இது பியூர் ஆன்மீக சக்தி. இது நம்ம மிஸ்ட்ரி மவுண்டன் அனிமல்ஸோட லெவல இன்க்ரீஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ மறுபடியும் ஃபெடரேஷன் ஹெட் குவார்ட்டர் சீன் காட்டுறாங்க. அங்க எல்லார் முன்னாடியும் ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கு. அதுல கோல்டன் ஆண்ட் வரிசையா மனுஷங்கள கொன்னுட்டு இருக்கு. மனுஷங்க பேசுற மொழியிலையும் பேசுது. அந்த வீடியோல குயின்லிங்கோ இருக்கா. அங்க இருந்த எல்லாரும் கோல்டன் ஆண்ட் மனுஷங்க பேசுறத கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ ஃபெடரேஷனோட ஹெட் சொல்றாரு, மிஸ்ட்ரி மவுண்டன்ல கோகோடேவோட லொகேஷனை கண்டுபிடிக்க போனவங்க உடம்புல இருந்த ஹிடன் கேமரால இருந்து தான் இந்த ஃபுட்டேஜ் கிடைச்சது. எந்த மிருகத்தாலையும் தானா மனுஷங்க பேசுற மொழிய கத்துக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதாவது யாரோ ஒருத்தர் மனுஷங்க பேசுற மொழிய கத்து கொடுத்திருக்காங்க. மிஸ்ட்ரி மவுண்டனை நாம எவ்ளோ டேஞ்சரான இடமா நினைக்கிறோமோ அதை விட டேஞ்சரானது. அதனால நாம கூடிய சீக்கிரம் மிஸ்ட்ரி மவுண்டன் மேல ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கப்புறம் சீன் மாறுது. ஜியூவை காட்டுறாங்க. ஜியூ கையில ஒரு சிப் வச்சுட்டு, உண்மையாவே மனுஷங்களோட டெக்னாலஜி கண்டினியூஸா வளர்ந்துட்டே இருக்கு. அவங்க ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அத வச்சு ஆன்மீக எனர்ஜியை அடக்க முடியும்னு சொல்றான். அப்போ முன்னாடி இருந்து கோல்டன் ஆண்ட் சொல்றான், ட்ரீ காட், அவங்க மொத்தம் 5 பேரு. நானும் குயின்லிங்கும் சேர்ந்து எல்லாரையும் கொன்னுட்டோம். அப்போ பக்கத்துல இருந்து கோகோடைவ் சொல்றான், ட்ரீ காட், பேட் நியூஸ். நிறைய மனுஷங்க மிஸ்ட்ரி மவுண்டனை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. நிறைய ஹெலிகாப்டர்கள், நிறைய மிலிட்டரி டேங்குகள், லட்சக்கணக்கான சோல்ஜர்ஸ் மிஸ்ட்ரி மவுண்டனை நோக்கி போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து சில மியூட்டேட்டட் ஹியூமன்ஸ் வெளியே வர்றத பாக்குறோம். மியூட்டேஷனுக்கு அப்புறம் இந்த மனுஷங்களோட பவர் நார்மல் ஹியூமன்ஸ் விட ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. மத்த பக்கம் மிஸ்ட்ரி மவுண்டன்ல இருக்கிற எல்லா மிருகங்களும் அவங்க பக்கத்துல மனுஷங்க இருக்கிறத உணர்ந்து ரொம்ப சத்தமா கர்ஜனை பண்றாங்க. அவங்க கர்ஜனையோட பவர் அவ்ளோ அதிகமா இருந்துச்சு. தூரமா நின்னுட்டு இருந்த எல்லா சோல்ஜர்ஸுக்கும் கதிகலங்கி போச்சு. அவங்க எல்லாரும் தங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க, நம்மளால மிஸ்ட்ரி மவுண்டனுக்கு எதிரா இந்த வாரம் ஜெயிக்க முடியுமா? மத்த பக்கம் ஜியூ யோசிச்சுட்டு இருந்தான், இவ்ளோ பெரிய மிலிட்டரி ஃபோர்ஸ் மிஸ்ட்ரி மவுண்டனை நோக்கி வருது. ஆனா ஷாவுகிங் ஏன் இன்னும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல? ஷாவுகிங் ஏதாச்சும் டேஞ்சர்ல இருக்காளா? இங்க இருந்து 5 நாள் முன்னாடி நடந்த சீன் காட்டுறாங்க. ஃபெடரேஷன் ஹெட் சொல்றாரு, நம்ம சீக்கிரம் மிஸ்ட்ரி மவுண்டனுக்கு பின்னாடி இருக்கிற மனுஷனை கண்டுபிடிக்கணும். இதை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆபீசர் ரின் கேக்குறா, ஃபெடரேஷன் ஹெட், நீங்க சொல்றது உண்மையா? மிஸ்ட்ரி மவுண்டனுக்கு பின்னாடி ஒரு மனுஷன் இருக்கானா? ரின்னோட இந்த கேள்விக்கு வெள்ளமுடி சயின்டிஸ்ட் பதில் சொல்றா, நீங்க இத முன்னாடியே பாத்திருக்கிறீங்க. கோல்டன் ஆண்ட் மனுஷங்க பேசுற மொழிய பேசுது. எந்த மிருகத்தாலையும் மனுஷங்க பேசுற மொழிய கத்துக்க முடியாது. அப்போ ஃபெடரேஷன் கமாண்டர் சொல்றாரு, நம்ம மிஸ்ட்ரி மவுண்டனை ரெட் ஜோனா டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸ்பிரிச்சுவல் பவரோட செகண்ட் வேவ் வர்றதுக்குள்ள மிஸ்ட்ரி மவுண்டன் பிரச்சனைய நம்ம முடிச்சாகணும். அப்போ ஃபெடரேஷன் ஹெட் யாரையோ மீட்டிங் ஹாலுக்கு வர சொல்றாரு. அது வேற யாரும் இல்ல, சீனியர் ஆபீசர் டேவிட் தான். டேவிட் வந்ததும் சொல்றாரு, இன்னைக்கு நம்ம இங்க மிஸ்ட்ரி மவுண்டன் மேல எப்படி அட்டாக் பண்ணணும்னு பிளான் பண்ண போறோம். அப்புறம் சொல்றாரு, நம்ம 5 நாள்ல மிஸ்ட்ரி மவுண்டன் மேல அட்டாக் பண்ண போறோம். சீன் மாறுது. ஷாவுகிங்க தன்னோட பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டு அந்த டாக்டரை காட்டுறாங்க. டாக்டர் ஒரு ஸ்பிரிச்சுவல் பில் கண்டுபிடிக்கிறாரு. அந்த பில்ல பாத்துட்டு சொல்றாரு, இந்த ஸ்பிரிச்சுவல் பில்ல அப்சார்ப் பண்ணி ஷாவுகிங் சீக்கிரமா தன்னோட ஃபயர் கண்ட்ரோல் பவரை இன்னும் அதிகமாக்கிப்பா. அப்போ அவ பின்னாடி இருந்து ஃபர்லிங் வந்து சொல்ற, டாக்டர், நீங்க ஷாவுகிங்க மட்டும்தான் உங்க பொண்ணு மாதிரி பாக்குறீங்களா? அப்போ நாங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மறுபடியும் சீன் மாறுது. மீட்டிங் ஹால் காட்டுறாங்க. 5 நாள்ல மிஸ்ட்ரி மவுண்டன் மேல அட்டாக் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சதும் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. சில பேர் இந்த விஷயத்துக்கு எதிரா இருந்தாங்க. அப்போ ஆபீசர் டேவிட் எல்லாரையும் புரிய வைக்கிறாரு, நம்ம சீக்கிரம் பண்ணலன்னா செகண்ட் வேவ் வந்துடும். அதுக்கப்புறம் மிஸ்ட்ரி மவுண்டன் மிருகங்களை நம்மால தடுக்க முடியாது. மிஸ்ட்ரி மவுண்டன்ல எவ்ளோ டேஞ்சரான மிருகங்கள் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. எனக்கு தோணுது மிஸ்ட்ரி மவுண்டன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான மிருகம், அட்லீஸ்ட் செகண்ட் ஆர்டர் மிருகமா இருக்கும். அதனால கொஞ்சம் சேஃப்டிக்காக ஜெனரல் லீய இந்த மிஷனுக்கு சேர்த்திருக்கேன். ஜெனரல் லீ ஹியூமானிட்டியோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆபீசர். அவரோட சேர்ந்து மிஸ்ட்ரி மவுண்டன் மிஷனை கிளியர் பண்றது ஈஸியா இருக்கும். இந்த லா பாஸ் ஆனதும் ஃபெடரேஷனை சுத்தி இருந்த எல்லா சிட்டியோட 4 பக்கமும் ரொம்ப ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் பேரியர் போட்டாங்க. அதுக்கப்புறம் சீன் மாறுது. சிட்டி செட் ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க.
ஷாவுகிங் ரொம்ப கோவமா எங்கேயோ போயிட்டு இருக்கா. ஒரு ரூம்குள்ள போறா. அங்க ஒரு ஸ்ட்ரெச்சர்ல டாக்டர் படுத்திருக்காரு. டாக்டரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இத பார்த்து குயின்லிங் ரொம்ப கோவமாயிடுறா. அப்போ பக்கத்துல இருந்த ஒரு சயின்டிஸ்ட் ஷாவுகிங்குக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. உண்மையில டாக்டர் அவளுக்காக ஒரு ஃபயர் கண்ட்ரோல் பில் செஞ்சாரு. அந்த பில்ல புடுங்கத்தான் லிங்லிங் டாக்டர் கிட்ட போனா. டாக்டர் அவளுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணாரு. அந்த பில் அவளுக்கு எந்த யூஸும் இல்லன்னு சொன்னாரு. ஆனா அவ டாக்டர் பேச்ச கேட்காம டாக்டரை தாக்கி காயப்படுத்திட்டா. ஆனா இவ்ளோ பெரிய கிரைம் பண்ணியும் ஃபெலிங் லிங்குக்கு எந்த ஹார்ட் பனிஷ்மெண்ட்டும் குடுக்கல. ஏன்னா அவ டாக்டர் மேல அட்டாக் பண்ணும்போது ட்ரக் கண்ட்ரோல்ல இருந்தா. ஃபெடரேஷன் அவளுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் என்னன்னா அவள அட்டாக் ஃபோர்ஸ்ல சேர்த்திருக்காங்க. ஷாவுகிங், நான் உனக்காக இவ்ளோதான் மிச்சம் வச்சிருக்கேன். டாக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறத பார்த்து ஷாவுகிங் சொல்றா. டாக்டர், நீங்க இவ்வளவு பேசாதீங்க. நீங்க எவ்வளவு பேசுறீங்களோ அவ்வளவு உங்க உடம்புக்கு பிரஷர் அதிகமாகும். டாக்டர் சொல்றாரு, ஷாவுகிங், நீ என்ன பத்தி கவலைப்படாத. எனக்கு தெரியும் நான் இதுக்கு மேல உயிரோட இருக்க மாட்டேன்னு. நான் சாகறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரே ஒரு வாக்குறுதி கேக்குறேன். என்னோட இந்த மரணத்துக்கு யாரையும் நீ குற்றம் சொல்லாத. உன்னோட எதிர்காலம் முடிவில்லாதது. என்னோட மரணத்துக்காக நீ லிங்கோட சண்டை போட்டு அவளை கொன்னு உன் எதிர்காலத்தையும் வீணாக்கிக்க விரும்பல. அதனால நீ எனக்கு சத்தியம் பண்ணு. என்னோட மரணத்துக்காக உன் எதிர்காலத்தை நீ வீணாக்க மாட்டேன்னு. அப்போ ஷாவுகிங்கும் டாக்டருக்கு அந்த வாக்குறுதிய. டாக்டர் இறந்துட்டாரு பாவம். ஷாவுகிங் வேற சமகோவத்துல இருக்கா. அந்த பிள்ளையும் முழுங்கிட்டா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. அப்போ ஒரு ஆபீசர் வந்து ஷாவுகிங்க ஒரு மிஷனுக்கு கூப்பிடுறாரு. எங்க போறோம்னு கேட்டா போற வழியில சொல்றேன்னு மழுப்புறாரு. கடைசியா பார்த்தா ஹெலிகாப்டர் மிஸ்ட்ரி மவுண்டனை நோக்கி போயிட்டு இருக்கு. ஷாவுகிங்குக்கு ஒரே குழப்பம். ஏன் இங்க கூட்டிட்டு போறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. முன்னாடி ஆபீசர் டேவிட் ஒரு ஸ்பீச் கொடுக்கறாரு. இன்னைக்கு நாம எல்லாரும் மிஸ்ட்ரி மவுண்டன் மேல அட்டாக் பண்ண போறோம். இது ரொம்ப டேஞ்சரான மிஷன் தான். நிறைய பேர் சாகலாம். ஆனா மனுஷங்களை காப்பாத்தணும்னா இத பண்ணித்துதான் ஆகணும். இந்த மிஷனுக்கு பேரு தி ஹண்ட்னு சொல்றாரு. எல்லாரும் எஸ் சார்னு கத்துறாங்க. சம உத்வேகமா இருக்காங்க. ஆனா நம்ம ஷாவுகிங் வேற லெவல்ல யோசிச்சுட்டு இருக்கா. அவ உடனே தன்னோட அப்பாவுக்கு இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறா. சோல்ஜர்ஸ் கூட்டத்தை பார்த்தா அவ நினைச்சதை விட ரொம்ப அதிகமா இருக்காங்க. அப்போ பின்னாடி இருந்து ஸ்கார்னு ஒரு சோல்ஜர் வர்றான். மூஞ்சிலெல்லாம் தழும்பு தழும்பாதான் இருக்கான் பாருங்க. அவன் சொல்றான், இங்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸும் சிட்டிய காப்பாத்திட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஒரே ஆர்டர்ல இங்க வந்துட்டாங்கன்னு. அவங்க பேசிட்டு இருக்கும்போதே இன்னொரு சோல்ஜர் சொல்றான், மிஸ்ட்ரி மவுண்டனை கிளியர் பண்ண இவ்ளோ சோல்ஜர்ஸ் தேவையில்ல. இங்க 1,00,000 இருந்து 1,50,000 பேர் இருப்பாங்க. அதுக்கு ஸ்கார் சொல்றான், நீ நினைக்கிற மாதிரி மிஸ்ட்ரி மவுண்டன் சிம்பிள் இல்ல. நான் முன்னாடி ஜூல வேலை செஞ்சேன். அங்க ஒரு எறும்பு லெவல் 4ல எவால்வ் ஆகி தனியால 1000 சோல்ஜர்ஸ கொன்னுடுச்சு. மிஸ்ட்ரி மவுண்டன்ல இருக்கிற மிருகங்களுக்கு அந்த மாதிரி எறும்பு எல்லாம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி. இத கேட்டதும் எல்லா சோல்ஜர்ஸும் பயந்துடுறாங்க. ஆனா ஷாவுகிங் இதெல்லாம் காதுல வாங்கிக்கவே இல்ல. அவ ஒரே டென்ஷனா இருக்கா. தன்னோட அப்பாவும் அவங்க மிருக கூட்டமும் இவ்வளவு பெரிய ராணுவத்தை சமாளிப்பாங்களான்னு கவலைப்படுறா. மத்த பக்கம் ஆபீசர் டேவிட் சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் பேட்டில் ஃபார்மேஷன் சொல்லி கொடுத்துட்டு மவுண்டன் என்ட்ரன்ஸை அட்டாக் பண்ணி மூட சொல்றாரு. டேங்க்ல இருந்தும் ஹெலிகாப்டர்ல இருந்தும் குண்டுகளை போட்டு என்ட்ரன்ஸை மூடிடுறாங்க. ஜெனரல் லீ வேற முன்னாடி போக சொல்றாரு. அவரை பார்த்ததும் சோல்ஜர்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஜெனரல் லீ நம்ம கூட இருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிடுவோன்னு பேசிக்கிறாங்க. ஆனா அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. திடீர்னு பெரிய பெரிய வேர்கள் வந்து சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் எறும்பு மாதிரி நசுக்கிடுது. ஃபாக் பீஸ்ட் வேற வந்துடுச்சு. ஷாவுகிங்குக்கே ஆச்சரியம். அவங்க அப்பா இவ்ளோ சீக்கிரம் ஆக்ஷன்ல இறங்கிட்டாருன்னு. டேவிட்டுக்கு நியூஸ் போகுது. பேட்டில் ஃபீல்டுக்குள்ள பெரிய வேர்களும் ஃபாக் பீஸ்டும் வந்துருச்சான். டேவிட்டுக்கு ஒரே ஷாக். எப்படி ஃபாக் பீஸ்ட் ஃபாக்ஸ விட்டு இவ்ளோ தூரம் வந்து சண்டை போடுன்னு யோசிக்கிறான். அவன் என்ன நினைச்சிருந்தானா, ஃபாக் கம்மியா இருக்கிற இடத்துல மவுண்டனை உடைச்சு உள்ள போய் அட்டாக் பண்ணலான்னு பிளான் பண்ணிருந்தான். ஆனா இப்ப பார்த்தா அவங்க பிளான் சுத்தமா ஃபெயில் ஆகுற மாதிரி இருக்கு. அடுத்த சீன்ல ஜியூ ரொம்ப கோவமா சொல்றான், என்னோட மிஸ்ட்ரி மவுண்டனுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிடலான்னு நினைச்சீங்கன்னா நடக்காது. ஜியூ யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, ஷாவுகிங்கோட அப்பாதான். மறுபடியும் டேவிட் சீன். அவன் பிளான் ஃபெயில் ஆனதும் டென்ஷன் ஆகி ஆர்மர்ட் ஷிங் புல்லட்ஸ் ஷூட் பண்ண சொல்றான். ஆனா அந்த புல்லட்ஸால கூட ஃபாக் பீஸ்ட ஒன்னும் பண்ண முடியல. அதுக்குள்ள கொரில்லா ஆர்மி உள்ள வந்துடுச்சு. சோல்ஜர்ஸ் சுட முயற்சி பண்றாங்க. ஆனா கொரில்லாஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. கல்லெறிஞ்சு டேங்கையும் ஹெலிகாப்டரையும் நொறுக்கிடுறாங்க. மிஸ்டரி மவுண்டனோட இந்த பயங்கரமான ரூபத்தை பார்த்து சோல்ஜர்ஸ் எல்லாம் பயந்து நடுங்கிடுறாங்க. ஜியூவ காட்டுறாங்க. கோகோடை வந்து சொல்றான், ட்ரீ காட், மிஸ்ட்ரி மவுண்டன்ல யாரோ நுழைஞ்சிட்டாங்க. அதுக்கு ஜியூ சொல்றான், நீ கவலைப்படாத கோகோடைவ், உள்ள வந்தவங்கள டிகானா பண்றதுக்கு நான் ஆட்களை வச்சிருக்கேன். ஜியோட பிளான் என்னன்னு இப்போ உங்களுக்கு புரியும். அடுத்த சீன்ல காட்டுக்குள்ள நிறைய சோல்ஜர்ஸ் கண்மூடித்தனமா சுட்டுட்டு இருக்காங்க. அவங்க உண்மையில குயின்லிங்க நோக்கித்தான் சுடுறாங்க. குயின்லிங் தன்னோட கிளைகளால எல்லா குண்டுகளையும் தடுத்து அவங்க மேலேயே திருப்பி தாக்குறா. எல்லாரும் செத்துடுறாங்க. ஒருத்த மட்டும் தப்பிச்சு ஓடுறான். அவன ஒயிட் டைகர் வந்து கடிச்சு கொன்னுடுது.
ஒயிட் டைகரோட சேர்ந்து ஓநாய்களும் வந்திருக்கு. குயின்லிங் டைகர் முதுகுல உக்காந்துட்டு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மேல ஒரு மிசைல் அட்டாக் நடக்குது. யார் அட்டாக் பண்ணதுன்னு பார்த்தா ஒரு லயன் மாதிரி இருக்கிற மியூட்டட் ஹியூமனும் ஃபிளிங்லிங்கும் சேர்ந்து. அவங்க 2 பேரும் லெவல் 8ன்னு சொல்றாங்க. ஃபிளிங்லிங் ஒயிட் டைகரையும் குயின்லிங்கையும் பார்த்துட்டு சொல்றா, இன்னைக்கு நம்ம முன்னாடி 2 ரேர் மான்ஸ்டர் இருக்கு. இவங்கள ஜெயிச்சா நம்ம ரேங்க் இன்னும் அதிகமாகும். அந்த லயன் மனுஷன் டைகரை பார்த்துட்டு சொல்றான், இன்னைக்கு தெரியும் காட்டுல யாரு கிங்னு, டைகரா இல்ல லயனான்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்கள நோக்கி பாயறாங்க. மத்த பக்கம் கோல்டன் மங்கி தன்னோட மூங்கிலால சோல்ஜர்ஸ் கால்ல அடிச்சு அவங்கள தோற்கடிச்சிட்டு இருக்கு. மியூட்டட் பேர்ட் ஒன்னொன்னா சோல்ஜர்ஸ முடிச்சிட்டு இருக்கு. மியூட்டட் ஹனி பேசர் தன்னோட மின்னல் வேகத்துல குண்டுகளையெல்லாம் டாட்ச் பண்ணி பாம்பால தாக்குதல் நடத்தி அவங்கள தோற்கடிச்சிட்டு இருக்கு. இவங்க 3 பேரோட சண்டை ஸ்டைலும் வேற வேற மாதிரி இருந்தாலும் நிறைய சோல்ஜர்ஸ காலி பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? ஸ்கார்பியோ தண்டர் ஹேமர் கேர்ள்னு 2 பெரிய எதிரிகளை அடிச்சு தூக்கிட்டாங்க. ஆனா சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. நம்ம கோல்டன் மங்கி இருக்கான, அவன் அந்த சண்டையில பயங்கரமா அடி வாங்கிட்டான். வலியில துடிச்சுக்கிட்டு இருந்தான் பாவம். அவனால எழுந்திருக்க கூட முடியலை. அப்போதான் வந்துச்சு பாருங்க அடுத்த அடி. மனுஷங்களோட சோல்ஜர்ஸ் கூட்டம் கூட்டமா வந்து நம்ம கோல்டன் மங்கி மேலையும் ஹனி பேட்ஜர் மேலையும் சரமாரியா துப்பாக்கிச்சூடு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்ததால அந்த 3 மிருகத்துக்கும் என்ன பண்றதுனே தெரியல. கடுப்பாயிட்டு நேரா மனுஷங்கள அட்டாக் பண்ண போயிட்டாங்க. ஹாரிபாட்னு ஒருத்தன் இருந்தான். அவன் தன்னோட தண்டர் ஸ்பார்க்க வச்சு மனுஷங்க மேல மின்னல விட்டான். இன்னொருத்தன் வார்ஹாக் அவனோட பெரிய முகவாய வச்சு சோல்ஜர்ஸ நசுக்கிக்கிட்டே போனான். ஆனா மிருகங்களும் எவ்வளவு நேரம்தான் சண்டை போடுறது, களைச்சு போயிட்டாங்க. அதுவும் இல்லாம நம்ம கோல்டன் மங்கிக்கு அந்த விஷத்தோட வலி வேறதாங்க முடியல. அவனால சுத்தமா எதுவும் பண்ண முடியல. இந்த சந்தர்ப்பத்தை தான் அந்த தண்டர் யூஸ் பண்ணிக்கிட்டான். டக்குன்னு எழுந்து நின்னு கோல்டன் மங்கி மேல ஒரு பயங்கரமான தாக்குதலை நடத்த போயிட்டான். கோல்டன் மங்கி அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைச்சான். ஆனா அப்போதான் ட்விஸ்ட். நம்ம வார்ஹாக் இருக்கான, அவன் அந்த தண்டர் ரேவோட தாக்குதலுக்கு நடுவுல வந்து கோல்டன் மங்கிய காப்பாத்திட்டான். ஆனா அந்த தாக்குதல் பயங்கர பவர்ஃபுல்லா இருந்துச்சு. தண்டர் ரே தன்னோட மிருகத்தனமான பலத்தை வச்சு வார்ஹாக்கின் உடம்புக்குள்ள கைய விட்டு அவனோட துடிச்சுக்கிட்டு இருந்த இதயத்தையே பிசைஞ்சு கொன்னுட்டான். இதை பார்த்த நம்ம ஹனிஃபாட் பேட்ஜருக்கும் கோல்டன் மங்கிக்கும் ஒரே ஷாக். அவங்களால அதை தாங்கவே முடியலை. வார்ஹாக்கு கூட இருந்த அந்த நல்ல மொமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஞாபகத்துக்கு வந்து அப்படியே கதறி அழுதவங்க ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா போர்னா அழிவுதானே மக்களே. கிழக்கு பக்கம் இருந்து மனுஷங்களோட படைகள் இன்னும் நிறைய வந்துட்டாங்க. சாதாரண சோல்ஜர்ஸ் மட்டும் இல்ல, சூப்பர் ஹியூமன்ஸ்னு புதுசா சிலரும் வந்திருந்தாங்க. வந்தவங்க வந்த உடனே ஒரு சூப்பர் ஹியூமன் நம்ம ஹனிஃபாட் பேட்ஜரை எனர்ஜி பிளாஸ்ட் வச்சு தூக்கி எரிஞ்சிட்டான். அப்புறம் அந்த பாவப்பட்ட கோல்டன் மங்கி மேல எல்லா சோல்ஜர்ஸும் சேர்ந்து சரமாரியா துப்பாக்கிச்சூடு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஹாரிபாட் விடுவானா என்ன? தன்னோட இன்னொரு நண்பனை இப்படி யூஸ் பண்ண விடமாட்டேன்னு சொல்லிட்டு வலியையும் பொருட்படுத்தாம எழுந்து நின்னு மத்த மிருகங்களுக்கு நடுவுல இருந்து ஹனிஃபாட் பேட்ஜரையும் கோல்டன் மங்கியையும் மின்னல் வேகத்துல தூக்கிட்டு ஓடிட்டான். இன்னொரு பக்கம் சென்ட்ரல் மிஸ்டி மவுண்டன்லயும் மனுஷங்களோட சோல்ஜர்ஸ் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஆனா அங்க இருந்த வின்மெண்டிஸ்னு சில மிருகங்களும் கோல்டன் ஆண்டனி எறும்புகளும் அவங்களோட வேகத்தையும் விஷத்தையும் வச்சு மனுஷங்கள துவம்சம் பண்ணிட்டாங்க. எல்லா சோல்ஜர்ஸையும் அங்கேயே முடிச்சிட்டு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஓடிட்டாங்க. இந்த நேரத்துல ஒயிட் டைகர்னு ஒருத்தன் லயன் கூடவும் மத்த சோல்ஜர்ஸ் கூடவும் சண்டை போட்டு பயங்கரமா அடி வாங்கிட்டான். நம்ம குயின் ஆண்டும் சண்டை போட்டு களைச்சு ரத்தத்துல மிதந்துகிட்டு இருந்தா. போர் அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சுன்னா பாருங்க, இருந்த நிறைய விண்டோஸ்ல ஒரே ஒரு வெஸ்டர்ன் விஷன் விண்டோ மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு. ஆனா மிருகங்களோட போராட்டம் வீண் போகலை. அவங்க சண்டை போட்டு 20,000 மனுஷங்களை கொன்னுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் சூப்பர் ஹியூமன் சோல்ஜர்ஸும் ரீசென்ட்லி சோல்ஜர்ஸ்னு சிலரும் தான் மிச்சம் இருந்தாங்க. லயனும் லயனஸும் சேர்ந்து மீதி இருக்கிறவங்கள எப்படி முடிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. யார தனியா அட்டாக் பண்றதுன்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் வந்துச்சு பாருங்க அடுத்த ட்விஸ்ட். சில டிரான்சென்டென்டல் ஹியூமன்ஸ்னு புதுசா ஒரு குரூப் வந்துச்சு. அவங்க சூப்பர் ஹியூமன்ஸ்ல ரொம்ப ஸ்பெஷலான ஆளுங்களாம். ஜெனட்டிக்கலா அவங்க உடம்புல ஏதோ சேஞ்ச் பண்ணிருக்காங்களாம். பாக்க டிராகுலா மாதிரி இருந்தானா ஒருத்தன். அவனோட பவர் லெவல் என்னன்னே யாருக்கும் தெரியல. அவன தூரத்துல பார்த்த உடனே நம்ம கியான்கினுக்கு பயத்துல உடல் எல்லாம் சிலிர்த்து போச்சான். அவனை பார்த்த உடனே கியான்கினுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க எல்லாரும் சேர்ந்து கூட அவனை ஜெயிக்க முடியாதுன்னு. அவங்களோட ஒரே நம்பிக்கை கோத்ரிதான். ஆனா லக் நம்ம மிருகங்களுக்கு சாதகமா இருந்துச்சு போல. ஏன்னா அந்த கலான்னு வந்தவன் எல்லா சூப்பர் ஹியூமன்ஸையும் சீக்கிரமா மிருகங்களை முடிச்சிட்டு வர சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டானா. போனவன் போன உடனே எல்லா சூப்பர் ஹியூமன்ஸும் மிருகங்கள் மேல பாய்ஞ்சு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒயிட் டைகர் தன்னோட கூர்மையான பற்களை வச்சு சூப்பர் ஹியூமன்களை கிழிச்சு போட்டுக்கிட்டே இருந்தான். விண்டோஸும் குயினும் சளைக்காம அவங்களையும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம கியான்கின் இருக்காளே, அவ தன்னோட புது குடும்பத்தை காப்பாத்த தன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தா. தன்னோட சிவப்பு விஷத்தை நிறைய சூப்பர் ஹியூமன்ஸ் மேல தெளிச்சுக்கிட்டு இருந்தான். போர் பயங்கரமா நடந்துகிட்டு இருந்துச்சு. நிறைய மிருகங்களும் நிறைய சூப்பர் ஹியூமன்ஸும் செத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன், ஒயிட் டைகர் கூட சண்டை போட்ட லயன் தன்னோட ஒரு கையையே இழந்துட்டான். அப்போதான் லேண்டிங்னு ஒருத்தி ஃபிளாஷ் கிரனேடை யூஸ் பண்ணி எல்லா மிருகத்தையும் கொஞ்ச நேரத்துக்கு கண்ணு தெரியாம பண்ணிட்டான்.
இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி லேண்டிங் நம்ம கின் மேல ஒரு பயங்கரமான தாக்குதலை நடத்தினான். இன்னொரு பக்கம் முன்னணியிலையும் பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு. மனுஷங்களோட ஆர்மி தொடர்ந்து மிசைல்ஸையும் துப்பாக்கிச் சூட்டையும் நடத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனா நம்ம ஹூம் கொரில்லா இருக்கானே, அவன் தன்னோட வேர்களை யூஸ் பண்ணி எல்லா அட்டாக்ல இருந்தும் தப்பிச்சுக்கிட்டே இருந்தான். மத்த கொரில்லாக்களையும் அவன் பாதுகாத்துக்கிட்டு இருந்தான். வெடிப்பு நின்னதும் கொரில்லா ஆர்மி அவங்களோட லீடர் கிங் காங்கோட கட்டளப்படி மனுஷங்க ஆர்மி மேல பாய்ஞ்சிட்டாங்க. அந்த சண்டையில கர்ப்பமான ஃபாக்ஸ் கூட வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. அவ தன்னோட மார்க் 7 ஸ்பீட்ல ஹெலிகாப்டர்ஸ் மாதிரியான வான்வழி வாகனங்களையெல்லாம் நொறுக்கி தள்ளிட்டு இருந்துச்சு. நம்ம ஜீவ் தன்னோட மிருகங்களுக்கு ஹெல்ப் பண்ண தன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தான். தன்னோட வேர்களை வச்சு கொரில்லா ஆர்மிய பாதுகாத்துக்கிட்டே இருந்தான். அப்போதான் ரிச்சுவல் செல்லை யூஸ் பண்ணி யாரோ அமைதியா ஜீவுக்கு பக்கத்துல வந்துகிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே ஸ்பிரிச்சுவல் ஷீல்டுன்னு ஒண்ணு ஜீவோட கழுத்துல ஒரு முள்ளு மாதிரி இருந்து எல்லா மனுஷங்களையும் ஜீவோட கண்ணுல இருந்து மறைச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஸ்பிரிச்சுவல் ஷீல்டை யூஸ் பண்ணி ஜெனரலி ஜீவுக்கு பக்கத்துல வந்துட்டான். இப்போ சண்டை நேருக்கு நேரா நடக்க போகுது. வேட்டைக்காரன் யாரு, வேட்டையாடப்பட போறது யாருன்னு சீக்கிரமே தெரிஞ்சிடும். மிஸ்டி மவுண்டனோட மேற்கு பக்கத்துலயும் நிலைமை சரியில்ல. சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அப்போதான் ட்வீட் பண்ண ஆரம்பிச்சான். யாலன் கின்ன நம்ம கியான் கின்னை கொல்ல போறான்னு அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆனா சரியான நேரத்துல ஒயிட் டைகர் வந்து ரேங்கிங்க கியான் லீனிங்கோட பீடியில இருந்து காப்பாத்திட்டு கோத்ரி கிட்ட போகச் சொன்னான். ஏன்னா 4 ரொம்ப டேஞ்சரஸா போய்கிட்டு இருந்துச்சு. நிறைய சூப்பர் ஹியூமன்ஸ் வந்துட்டாங்க. நீ இங்க இருந்தா செத்துடுவேன்னு சொன்னான். நம்புவீங்களா மக்களே? முதல் முறையா ஒயிட் டைகர் பேசினா, கம்யூனிகேட் பண்ணா. எந்த ஒயிட் டைகரை எல்லாரும் முட்டாள்னும் அப்பாளினும் நினைச்சாங்களோ அவன் இப்போ புத்திசாலியாகிட்டான். எந்த ஒயிட் டைகருக்கு கியான் கின்னு இவ்ளோ நாளா ட்ரைனிங் கொடுத்தாலோ படிச்சு கொடுத்தாலோ அந்த ஒயிட் டைகர் இப்போ கின்ன காப்பாத்திக்கிட்டு இருந்தான். அந்த மொமெண்ட் ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. ஆனா அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண இப்போ சுத்தமா டைம் இல்ல. ஏன்னா எல்லாரோட உயிரும் பணயம் வச்ச மாதிரி இருந்துச்சு. கியான் கின் ஒயிட் டைகர் சொன்னதை கேட்டுட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சதும் மத்த சூப்பர் ஹியூமன்ஸ் அவளை அட்டாக் பண்ண வந்தாங்க. ஆனா எல்லா மிருகங்களும் ஒரு ஃபேமிலி மாதிரி. எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. டக்குன்னு ஆக்ரி பச்சாவின்னு ஒருத்தன் கின்ன காப்பாத்த வந்து அட்டாக் பண்ண வந்த சூப்பர் ஹியூமன்களை கடித்து கொதறிட்டான். அதே மாதிரி ஒயிட் குயினும் கின்கின்ன காப்பாத்த வந்து துப்பாக்கிச் சூடு வாங்கிதானே சல்லடையா போயிட்டா. ரத்த வாந்தி எடுத்து அப்படியே விழுந்துட்டா. கியான் கின் அங்கிருந்து அழுது கொண்டே ஓடிப் போயிட்டா. ஆனா அவ பின்னாடியே ஒயிட் குயின் மனுஷங்களோட டார்கெட்டா மாறிட்டா. நிறைய சூப்பர் ஹியூமன் சேர்ந்து விண்ட்ரூல் குயினை சுத்தி வளைச்சுக்கிட்டாங்க. அதே நேரத்துல ஒயிட் டைகரும் சூப்பர் ஹியூமன்ஸ் நடுவுல மாட்டிக்கிட்டு மத்த மிருகங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தான். சண்டை ஒரு வேற லெவலுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. ஜீவோட பயம் நிஜமாக ஆரம்பிச்சிருச்சு. சண்டைய மனுஷங்க ஆரம்பிச்சிருந்தாலும் நஷ்டமெல்லாம் நம்ம மிருகங்களுக்கு தான் அதிகமா இருந்துச்சு.